அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பல நிகழ்வுகளின் மத்தியில் சிறப்பாக இன்று பார்க்க இருக்கக்கூடிய விடயமானது பதனி செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார் எங்களோடு. இவர் ஒரு முதியோர் இல்லத்தின் சிறப்பாக நடத்துகின்ற இயக்குனரும், அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலதிபராகவும் இருக்கின்ற பதனி செல்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம். இன்று வணக்கம். வணக்கம் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கங்கள். மகிழ்ச்சி, நீங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதிலும் முக்கியமாக இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சிக்கான அனுசரணை தந்து மருத்துவர் நாம நிகழ்ச்சியை உங்கள் சார்பில் தயாரிக்கின்றீர்கள். அதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய நிலை புரிந்து நீங்கள் எங்களுக்கு அனுசரணை வழங்குவதன் மூலம் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, சிறப்பாக இப்பொழுது உங்களுடைய வெப் சாசாவில் அமைந்திருக்கின்ற முதியோர் இல்லத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது, அதன் விரிவாக்கங்கள் புதிதாக என்ன இடம்பெற்றிருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு விடயங்களுக்கு செல்லும். தற்பொழுது நமது நிறுவனம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 3 வகையான தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். 3 நிறுவனங்களும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தவை. அதாவது வீட்டு பராமரிப்பு, நாங்கள் கொண்டு வந்து வைத்து பகலில் பராமரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்புவது, பிறகு அவர்களுக்கு தேவையான உப பொருட்கள் வழங்குவது. இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று சார்ந்தவைதான். அவை நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக இன்னும் ஒன்று, அதாவது இவர்கள் வயது போனவர்களுக்கு வைத்தியசாலைகளுக்கோ அல்லது அவர்களுடைய மற்ற தேவைகளுக்கோ அவர்களை நாமும் அது வாகனங்களில் கூட்டிக் கொண்டு வந்து விடுகின்ற அந்த தொழிலுக்கும் செய்வதற்காக நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றது எனது தாயகத்தில் நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் இன்னும் ஒன்றும் சரியாக வரவில்லை. அங்கு தாயகத்தில் அங்கிருக்கும் மக்களோடு மது தொடர்புகளோ அல்லது மது உரையாடல்களோ அல்லது மது அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதால் அங்கு நான் தொடங்கிய தொழில்கள் இன்னும் ஒன்றும் சரிவரவில்லை. அது மனதுக்கு கொஞ்சம் எனக்கு வருத்தம் தான். ஆனாலும் நான் அதை விடவில்லை. இப்பொழுதும் படிப்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த பிள்ளைகளை. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தொழில் சரி வர வேண்டும் என்பது என்னுடைய அதற்காகவே நான் இப்ப 33 வருடங்களாக நாட்டுக்கு போகாமல் இருக்கின்றேன். ஏனென்றால் நாட்டுக்கு ஏதாவது செய்து கொண்டு அதற்கு பிறகு போகலாம் என்று. அது ஒரு பக்கம் இருக்க, என்னுடைய முதலாவது என்னவென்று சொன்னால், எமது இனம் ஒவ்வொரு நாடுகளிலும், புலம்பெயர்ந்த நாடுகளில் வயோதிபம் நோய்கள் புதிதாக புது நோய்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், இளம் பிள்ளைகளில் இருந்து வயது போனவர்கள் வரையும் புது நோய்கள் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கின்றார்கள். வயோதிபம், வருத்தம், தனிமை, பராமரிப்பின்மை, இப்படியான பிரச்சனைகள் நம் இனத்தில் நிறைய ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உதவி தேவையாக இருக்கின்றது. அதை நான் இப்பொழுது ஒரு 5-6 வருடங்களாக முடிந்தவரை எங்கு போனாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒன்றில் இன்னமும் அது பிரச்சனை எங்களுக்கு முழுதாக நாம் எங்களது பிரச்சனையை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். இரண்டாவது, இந்த பிரச்சனையின் தீவிரம் அவர்களுக்கு தெரியவில்லை. மூன்றாவது, நமக்கு என்ன வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சிய மனப்பாவமும் இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தெரிகின்றது. இவற்றை நான் அவர்களுக்கு விருப்பம் இல்லையோ, நான் அந்த துறையில் இருக்கின்றபடியால் நான் சொல்வது எனது கடமை. அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்வதில்லை என்பது அவர்களது பிரச்சனை. ஆனால் நான் சொல்ல வேண்டியது எனது கடமை. ஏனெனில் இது நம் மக்கள், நமது சமுதாயம், அவர்களுக்காக நல்லது நினைக்க வேண்டும். நாம் எமக்கு முடிந்ததை செய்வோம் என்று. அதால்தான் நான் இப்பொழுது இதை காலமாக நான் எல்லா வயதில் இருக்கின்ற டாக்டர்ஸ் அல்லது வேற எழுத்தாளர்கள் அப்படி எல்லாரிடமும் கேட்டிருக்கின்றேன். அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒழுங்கு செய்து தாருங்கள், இப்படி ஒரு தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு ஏதாவது ஒரு ஒழுங்கு செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு காலமும் யாரும் அதை எனக்கு கையில் எடுத்து செய்து தரவில்லை. பூப்பெட்டால் நகரில் மீண்டும் ஒரு முதியோர் அணைக்கின்ற விடயங்களை பற்றி கதைத்துக் கொள்வோம். இப்பொழுது கோபி இந்த பூப்பெட்டால் ஹால் அவர் எனக்கு இலவசமாக தருகின்றேன் என்று சொன்னார். மற்றது யாழினி பிரசாந்தும் யாழினியும் எனக்கு, நான் அவர்களுடன் தொடர்ந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்களும் முன் வந்தார்கள், இது தாங்களும் சேர்ந்து செய்து தருகின்றோம் என்று. அதனால் இப்பொழுது
29 ஞாயிறு 11 மணிக்கு நாங்க ஒரு சின்ன தகவல் பரிமாற்றம், பிளேக் என்றால் என்ன, நமது தேவைகள் எப்படி இருக்கின்றன, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எம்மால் முடிந்த அளவு பெரிய பெரிய காசுக்காரர்கள் காசை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றார்கள், அவர்கள் கொஞ்சம் முன் வரலாம். அல்லது நிறைய வீடுகள் வைத்திருக்கின்றவர்கள் நம்ம சமுதாயத்துக்காக செய்வதற்கு முன்வர வேண்டும். அப்படியான கருத்துக்கள், அப்படியான விருப்பங்களை ஒரு கால் சொல்லுவதற்காக எமது செலவிலேயே நானே எல்லாம் சாப்பாடு, மென்பானங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்து இப்பொழுது அதை செய்வதற்கு முயற்சி செய்து எல்லாம் ஒழுங்கு செய்து வைத்திருக்கின்றோம். நான் யாழினியிடம் சொன்னது, ஒருவர் வந்தாலாவது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும். எத்தனை பேர் வருகின்றார்கள் என்று எமக்கு தெரியவில்லை. வருபவர்கள் வரட்டும், அவர்கள் நிறைய கேள்விகள் கொண்டு வரட்டும், அவர்களுக்கு தெரிந்த, அவர்களுக்கு பராமரிப்பு என்றால் என்ன, இந்த பராமரிப்புக்கு எங்கிருந்து காசுகள் எடுக்கலாம், யார் யார் உதவி செய்யலாம், எப்படி உதவிகள் கிடைக்கின்றன, என்னென்ன நிறுவனங்களில் இருந்து இதென்ற இப்படியான கேள்விகளை நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படியானால் தான் அவர்களுக்கு நான் அதை விளக்கம் கொடுக்க முடியும். நான் எனது அனுபவங்களையும் சொல்லலாம், ஆனால் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் என்றால் எனக்கு அதை இன்னும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துறது கூடுதலாக உதவியாக இருக்கும். அதை விட இப்படியான தகவல் பரிமாற்றங்கள் நோர்ட்ரைன் வெஸ்ட்பாலன், ஸ்டுட்கார்ட், மன்ஹைம், பிராங்க்ஃபோர்ட் எமது தமிழர் நிறைய இருக்கின்ற இடங்களில் தொடர்ந்து 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 செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் யாருக்கும் உண்மையில் புரியவில்லை. நான் நெடுக சொல்கின்றேன், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள் நாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக சந்திக்க போகின்றோம். நாம் எப்போதும் அப்படித்தான் பிரச்சனை அது வந்த பிறகு பார்ப்போம். இந்த பிரச்சனையை நாம் சந்திப்பதற்கு இப்பவே நாம் எமது பிள்ளைகளை தயார்படுத்தி, எம்மை தயார்படுத்தி, நாங்கள் அப்படி செய்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டில் கிடைக்கும் இந்த உதவிகள் எல்லாவற்றோடும் நாம் எமது வயோதிபத்தையும், எமது சுகையினங்களையும், எமது பெற்றோருக்கு, எமது ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் இலகுவாக அந்த வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்றது என்னுடைய அபிப்பிராயம். நல்ல சிறப்பாக பல விரிவான விடயங்களை கூறியிருக்கின்றீர்கள். அதுவும் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பொதுவான நோக்கோடு நீங்கள் பயணித்து வருவது என்பது மிக சிறப்பான விடயம். அந்த வகையிலே நீங்கள் கூறியது போல இதன் செயல்பாடுகள் பற்றிய விடயங்கள் சென்ற பல பகுதிகளிலும் கூட நீங்கள் முன்னவர்களும் கூட நேர்கண்ட கூடியிருக்கின்றீர்கள். தாயகத்தில் நீங்கள் கடும் முயற்சியாக பல முயற்சிகளை எடுத்து வருகின்றீர்கள். அங்கே அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒத்துழைப்பதற்கு ஆன இளம் சமுதாயம் இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் வேலை செய்கின்ற சிந்தனை இல்லை, அல்லது இப்படியான துறையில் ஈடுபடுகின்ற சிந்தனை இல்லை என்பதையும் கூட ஆதங்கமாக நீங்கள் பல எங்களுடைய நேர்காணல் மூலம் நீங்கள் கூறியிருக்கின்றனர். அது உண்மையான விடயம் நீங்கள் கூறியது. என்று சமுதாயம் இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் வண்ணம் புலம்பெயர் நாடுகளில் இருந்து காசு பெறும், அதை நாங்கள் செழிப்பாக செலவழித்து கோடிக்கணக்கிலே பேச்சுக்கள் பேசி நாங்கள் வாழ்வோம் என்ற ஒரு சிந்தனையில் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமலுக்கு இப்படியான துறை சம்பளத்தோடு ஒரு பொதுப்பணி என்ற ஒரு மன திருப்தியும் வரக்கூடிய துறை உங்களுடைய துறை. நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற விடயம் முதியோரை பராமரிக்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரு சேவை. அந்த சேவையை நீங்கள் செய்து கொள்வது மிக சிறப்பு. அதுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது மூப்பற்றாலில் நடைபெற இருக்கின்ற இந்த புலம்பெயர் நாடுகளில் வயோதிபர்கள் சந்திக்கும் அல்லது சந்திக்க போகும் விடயங்கள் பற்றிய தகவலையே நீங்கள் பரிமாறிக்கொள்ள முக்கியமாக இருக்கின்ற இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற வயோதிபர்கள் சந்திக்கும் விடயம் எதுவாக இருக்கும்? உதாரணமாக என்னிடம் ஒரு 3 அல்லது 4 நம்மவர்களை வைத்து பார்க்கின்றோம். அதில் ஒரு இளம் பெண் டோட்மண்டில் இருந்துதான் இங்கு வந்திருக்கின்றார். அவர் இவ்வளவு வருஷங்களாக ஒரு தனியொரு பெத்ரோய்டஸ் போனும் என்று சொல்வோம், இங்கு ஒரு அல்லது சர்வீஸ் போனும் என்று சொல்வோம். அப்படி ஒரு சின்ன அபார்ட்மெண்டில் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் பேசுவதற்கு பிரச்சனைகள் இருக்கின்றது. அவருடைய உடல் பிரச்சனைகளால் எமது பாஷையை அவர் பேச முடியாமல் அவருக்கு நிறைய மறந்து விட்டது, அல்லது அவர் பேசுவது விளங்காமல் இருந்தது. இப்போ அவங்களிடம் 3 மாதம் அவர் நன்றாக தமிழ் பேசுகின்றார். அவர் பேசுவது மற்றவர்களுக்கு புரிகின்றது. நான் இங்கு 33 வருடம் இருக்கின்றேன், பிள்ளைகதான் பண்ணுகின்றேன் என்றாலும் எனக்கு ஒரு நாளுக்கு சோறு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். நான் வயோதிபர் இல்லங்களில் இங்கு வேலை செய்திருக்கின்றேன். இது இங்குள்ள வயோதிபர் இல்லங்களில் கிடைப்பதில்லை. இன்னொரு என்னிடம் இருக்கின்ற ஒரு வேலை செய்பவரின் கணவர் ஒரு முறை சொன்னார், தன்னுடைய அப்பாவை ஒரு அல்ட்ரன்ஹைம்ல தான் விட்டிருக்கின்றார்கள்.
அவர் மிகவும் டிப்ரெஷன் இல்ல டெப்ரசியோன் என்று சொல்லுவோம் இங்கு இருக்கின்றார். அவருக்கு நிறைய கோபங்கள் வருகின்றது. ஏனெனில் அவர் சொல்வதை அவர்களுக்கு புரியாது, அவர்கள் சொல்வது இவர்களுக்கு புரியாது. அதனால் ஒருவித வெறுப்பில் இருக்கின்றார் என்று. எவ்வளவோ பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கின்றோம், பெரிய 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 காசை வச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாத நிறைய வேலைகள் செய்கின்றனர். ஏன் எல்லோருமாக நாம் சேர்ந்து இங்கு அப்படியான இல்லங்களை எமக்காக உருவாக்க கூடாது? எமது பிள்ளைகள் வேலை செய்வார்கள், எமது இந்த வயோதிபர்களை பராமரிக்கலாம். முக்கியமான பெரிய பெரிய விஷயம் எமது ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் போரை சந்தித்து வந்தோம். இப்பொழுது அண்மையில் ஒரு படம் பார்த்தேன், நாளைய மாற்றம் என்று சொல்லி சுபோ என்று டோட்மண்டில் இருந்து ஒரு பெண் படைத்திருந்தார். அற்புதமான படைப்பு. நான் நிறைய அழுதேன். ஏனென்றில் அவ்வளவு எமது நாட்டின் அவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரு 3 மணித்தியாலத்துக்கு அந்த திரையில் கொண்டு வந்தது. அது பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பார்த்தால் நாம் இங்கு பண்ணுகின்ற இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. இன்னொரு கால் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலை எல்லோருக்கும் வர வேண்டும். ஏனென்றால் உண்மையா இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டா நாம இப்படி எல்லாம் பண்றோம்ன்றது எனக்கே கேள்வி வந்தது. ஏன் நான் சொல்றேன் என்றால், நாம் போரை சந்தித்து வந்த நாம் இங்கு வந்தும் சும்மா ஒன்று மக்களுக்கு இங்க கிடைக்கும். இப்போ இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 10 வீடு காணாதுன்னு 11ஆவது வீடு வாங்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு. நாம் அப்படி அல்ல. நாம இங்க வந்து எம்மை நாம் இங்க நிலைநிறுத்திக் கொள்ள அல்லது எம்மை அடையாளப்படுத்துறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் பட்ட வேதனைகள், பட்ட கஷ்டங்கள் பட்டது அது யாரும் எமக்கு அடுத்தவர்களும் சந்தித்ததில்லை, எமக்கு முதல் அவர்களும் சந்தித்ததில்லை. பிறகும் நாங்கள் இங்க வயது போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு பாசத்தெரிய இதை விட ஊர்லயே இருக்கலாம் தானே, இல்லையா? யோசிச்சு பாருங்க. கடைசி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஏதோ பக்கத்து வீட்டுக்காரராவது ஏதோ செய்தி நம்ம இப்ப காசை கொடுத்தா தானே அங்க எல்லாம் நடக்குது, இல்லையா? அப்படியான ஒரு இதை நாங்களே ஏன் எங்களுக்காக உருவாக்கி கொள்ளக்கூடாது? அதுக்கே நாங்க எல்லாரும் முன்வரக்கூடாது? நம்ம பிள்ளைகளேன் இந்த படிப்பை படிக்க கூடாது? நான் தயாராக இருக்கிறேன் உதவி செய்வதற்கு. அதுகள் என்னுடைய நிறைய கேள்விகளாக இருக்கின்றது. அதுக்கு எல்லோரும் ஒரு இந்த கருத்துக்களை இதண்டு கொஞ்சம் யோசியுங்கள். நாம் எப்பொழுதும் சொல்கின்றோம், நல்லதை யோசியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தித்து செயற்படுங்கள். எமது வருங்காலங்கள் தனியா டாக்டரும் இன்ஜினியரும் அல்லது தனியா ஏதாவது பேங்க்ல வேலை செய்யறது மட்டுமல்ல, எமது தேவைகள் நிறைய இருக்கின்றன. அவற்றை நாமே பூர்த்தி செய்ய பழக வேண்டும் என்பதே என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் பலமுறை கூறியிருக்கின்றீர்கள், இந்த இளையோர் நிச்சயமாகவே இந்த முதியோரை பராமரிக்கின்ற பகுதிகளில் இப்படி பணிபுரிவதன் மூலம் அவர்களுக்கு நிறைவான சம்பளமும் கிடைக்கும், அதே நேரத்தில் அவர்கள் ஒரு ஆத்ம திருப்தியோடு வாழ முடியும் என்பதை கூட நீங்கள் பல முறை அழைத்திருக்கின்றீர்கள், அழைப்பு விட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கூறுவது சரி, எல்லோரும் நாங்கள் மருத்துவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியானால் வருத்தத்தில் இருப்பவர் யார் என்பதுதான் கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதனால் முயற்சி செய்து, உண்மையிலேயே உங்களோட முயற்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய, அதாவது தமிழ் பெண்களிடையே ஒரு சாதனை படைத்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அது நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறப்பான விடயம். அது ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டாலும் கூட அதை நீங்கள் ஆளுமையாக செய்கின்ற விடயம் என்பது ஒரு பெண் அல்லது ஆண் என்பதற்கு அப்பால் ஒரு ஆளுமையும் அதை செயல்படுத்தும் நெறியாளுகையும் முக்கியம். அந்த நெறியாளுகையை நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்து இப்படியான பணியை செய்து கொண்டிருப்பது என்பது உண்மையை வாழ்த்துதலுக்குரியது. அதற்கான வாழ்த்துதலை நாங்கள் தமிழ் மூலம் கூறிக்கொள்கின்றோம். மிகுந்த சிறப்பான புத்தகங்கள் மூலமாக இதை ஒரு எல்லோருக்கும் கொண்டு செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றேன். எமது மக்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் அம்மா அப்பாக்காக, உங்களுக்காக வந்து இவற்றை கேட்டு என்னுடன் சேர்ந்து பயணிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வணக்கம். நாட்டில் வயோதிபர்களும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் சந்திக்க போகும் பிரச்சனைகளும் என்ற ஒரு தகவலோடு ஊப்பிட்டால் நகரில் 29ஆம் தேதி ஒன்று கூடல், அதை பற்றிய விளக்கத்தை ஜெர்மனியில் மிக சிறப்பாக ஆளுமைமிக்க ஒரு பெண்ணாக இருக்கின்ற பதனி செல்வநாதன் அவர்கள் நடத்துகின்றார். அதில்
கலந்து கொண்டு நீங்களும் இது பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் வருகின்ற காலங்களில் ஏற்பட போகும் பிரச்சனைகளை பற்றியும் பதக்க இருக்கின்றார்கள் முதியோருக்கு. அதில் நீங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்ளுகின்ற போது எங்களுடைய சமுதாயம் விழிப்போடு வண்ணம் இருக்க வேண்டும் என்பதை கூறக்கூடிய ஒரு விடயமாகவும் அதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்யக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்க போகின்றது. இது பூப்பேட்டா நகரில் 29/9 நடைபெற இருக்கின்றது. இதில் நிச்சயமாக அனைவரும் கலந்து கொள்வதன் மூலம் இது எதிர்காலத்தில் இளையோர் முதியோர்களை பராமரிக்கின்ற ஒரு சூழ்நிலை சம்பந்தமாகவும் கலந்து கதைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமலுக்கு இளையோர்கள் இந்த பராமரிப்பு பற்றிய கிராங்கன் பிளிகை என சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தில் கூட நீங்கள் இணைந்து கொண்டு அதன் சம்பந்தமாக அந்த தொழில் விடயமாக அது சிறப்புகள் அதன் நன்மைகள் தீன்மைகளை பற்றி எல்லாம் கதைத்துக் கொள்வதற்கும் இது ஒரு களமாக இருக்கின்றது. அந்த வகையில் வதனி செல்வநாதன் அவர்கள் மிக ஆளுமை மிக்க பெண்மணியாக இந்த முதியோர் விடயத்தில் ஜெர்மனியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் பல ஆண்டுகளாக. அந்த வகையில் அவருடைய அறிவுரைகள் ஒரு தொழிலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு களமாக இதை ஒரு எல்லோருக்கும் கொண்டு செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றேன். எமது மக்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் அம்மா அப்பாக்காக, உங்களுக்காக வந்து இவற்றை கேட்டு என்னுடன் சேர்ந்து பயணிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வணக்கம்.